டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது செலினியம். செலினியம்ங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் பேக்கேஜ், இல்லைன்னா இதை ஏபிஐ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா வெப் பேஜஸை ஆட்டோமேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸை ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரெக்ரெஷன் ப்ராஜெக்ட்ல தான் இந்த ஆட்டோமேஷன்ங்கிறதே கொண்டு வருவாங்க. செலினியம்ங்கிறது வெப் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஆட்டோமேட் பண்றதுக்கு செலினியம் டூல யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே ஒரு காம்படிட்டர் இருக்கும். ஸோ செலினியமோட காம்படிட்டர் பாத்தீங்கன்னா QTP. QTPங்கிறது விண்டோஸ் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன். அது லைசன்ஸ்டு, ஆனா செலினியம் ஓப்பன் சோர்ஸ். அதனால தான் செலினியம் இந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு. அண்ட் செலினியம் பாத்தீங்க அப்படின்னா செலினியமா கேட்டகரைஸ் பண்ண முடியும். செலினியம் 1, செலினியம் 2, செலினியம் 3, செலினியம் 4 அப்படின்னு. செலினியம் 1 அப்படிங்கிறது IDE. நம்ம செலினியம் IDE பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். செலினியம் 2 அப்படிங்கிறது ரிமோட் லொகேஷன்ல நம்மளோட ப்ரௌசர்ஸை ஆக்சஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இப்போ டிப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ சர்வீஸ் ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணி செலினியம் 4ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செலினியம் 4ங்கிறது முன்னாடி கிரிட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இப்போ செலினியம் 3ஏ செலினியம் 4ன்னு சொல்லி அப்கிரேட் ஆயிட்டு. ஸோ செலினியம் 3 மோஸ்ட்லி நீங்க இன்டர்வியூல அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா செலினியம் 3 தெரியுமா தான் கேட்பாங்க. செலினியம் 3ங்கிறது வெப் டிரைவர்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிகியூஷன் பண்றது. அதுதான் செலினியம் 3 இல்லைன்னா செலினியம் வெப் டிரைவர்ஸ் இல்ல செலினியம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ நாம செலினியம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, செலினியம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் பேஜை ஆட்டோமேட் பண்றது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். செலினியம் இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க செலினியம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போய் கொடுங்க. செலினியமோட அபிஷியல் வெப்பேஜ் selenium.dev அது நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜா நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ டவுன்லோட் செலினியம் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலினியமோட அபிஷியல் வெப்பேஜ் டவுன்லோட் பண்றதுக்கான பேஜஸ் நமக்கு ஷோ ஆகும். இதுல நீங்க கீழே போனீங்கன்னா இதுல எல்லா ஆப்ஷனுமே ஷோ பண்ணிருப்பாங்க. செலினியம் கிரிட், இதுலயே நிறைய ரிலேட்டட் ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க இது எல்லாமே 1 by 1 பாருங்க. அண்ட் செலினியம் கிரிட் லேட்டஸ்ட் இப்போ ஸ்டேபிலேஷன் பாத்தீங்கன்னா 4.4. QTPக்கும் செலினியம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ்ல நம்ம விண்டோஸ் பேஸ்ட் இதெல்லாம் சொல்லியிருந்தோங்க. ஸோ செலினியம் எல்லா ப்ரௌசருக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ கிராஸ் ப்ரௌசர் டெஸ்டிங் எல்லாமே பண்ண முடியும். செலினியம் பேக்கேஜ் இல்ல இந்த API சப்போர்ட் பண்றது இந்த 5 லாங்குவேஜ் தான். ஸோ C#, Ruby, Java, Python, JavaScript இந்த 5 லாங்குவேஜ்ல தான் செலினியம் யூஸ் பண்ணி நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நாம பைத்தான்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல பைத்தான் ஸ்டேபிள் 4.4ன்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது செலினியமோட பைத்தான் டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி காட்டும். ஸோ இங்க பார்த்தோம்னா pip install selenium அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கமாண்ட் இருக்கு. இந்த pip install யூஸ் பண்ணி தான் நமக்கு வேணுங்கிற பேக்கேஜை நம்மளோட ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ pip install following by the package name. இதை நீங்க காப்பி பண்ணி அப்படியே உங்களோட ப்ராஜெக்ட் போயிட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ல டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெர்மினல் போய் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் இருக்கு. அந்த டெர்மினலை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட் லொகேஷன்ல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா pip install selenium எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறனால எனக்கு ரிக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ பைச்சாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பைச்சாம்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க டெர்மினல்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ டைரக்டா உங்களோட வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இன்ஸ்டால் பண்ணும். இன்னொரு வேல இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனா ஃபைல் போய்க்கோங்க, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ செட்டிங்ஸ்ல ப்ராஜெக்ட் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்ல பைத்தான் இன்டர்பிரட்டர். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ல பைத்தான் இன்டர்பிரட்டரை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நீங்க என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் செலினியம், அதனால செலினியம் டிஸ்பிளே ஆகுது. இல்லை நீங்க பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலினியம் டைப் பண்ணியிருக்கோம், இந்த செலினியம் பேக்கேஜ் இருக்கு. இதுல உங்களுக்கு ஸ்பெசிஃபை வெர்ஷன் இப்போ 4.43 இதான் லேட்டஸ்ட்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வெர்ஷன் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணா கூட அதை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நமக்கு அது தேவையில்ல. ஜஸ்ட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கனால ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நாம செலினியம் அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடில் இருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. செலினியம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா பார்த்தாது, அடுத்து நம்ம ப்ரௌசர் அதையும் நாம இன்ஸ்டால் பண்ணும். நீங்க எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த ப்ரௌசரை நாம
இன்ஸ்டால் பண்ணும். ஸோ இப்போ நான் என்னோட அப்ளிகேஷனில் நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ க்ரோமோட வெர்ஷன் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ட்ரிபிள் டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்பில் அபவுட் கூகுள் க்ரோம் இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம்னா க்ரோம் இஸ் அப் டு டேட் அப்படின்னு சொல்லி கரெக்ட் வெர்ஷன் என்னன்னா 104.0.5112. இதுதான் என்னோட கரண்ட் க்ரோம் வெர்ஷன். இப்போ இந்த வெர்ஷனை நாம டவுன்லோட் பண்ணோம். எகெயின் இந்த டவுன்லோட்ஸ்லேயே போங்க. இதுக்கு கீழே ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா ப்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ப்ரௌசர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ணும். ஸோ இந்த ப்ரௌசர்ஸ்ல நான் ஒரு 6 ஆப்ஷன்ஸ் ஷோ பண்றாங்க. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி, ஒபேரா, க்ரோம், எட்ஜ் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு க்ரோம் தான் வேணும். ஸோ க்ரோமோட டாக்குமெண்டேஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா க்ரோமோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கரண்ட் வெர்ஷன், ஸோ என்னோட மிஷினில் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தோம் 104.05112. ஸோ இந்த வெர்ஷன் தான் நம்ம பார்த்தோம். இதை இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எகெயின் இந்த பேஜை ஓப்பன் பண்ணும். ஸோ 104.0 அந்த வெர்ஷனுக்கான exe ஃபைல்ஸ். ஸோ zip win32 மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேக், லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லினக்ஸ். ஸோ எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். Win32வே Win64க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னோட விண்டோஸ் 64 பிட் அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 32 பிட் இதையே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான், வெறும் 6 MB தான். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டாவே டவுன்லோட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் இந்த இதுலேயே போயிட்டு க்ரோமுக்கு மேலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஃபயர்ஃபாக்ஸ் தான் இருக்கும். இதோட டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜெக்கோ டிரைவர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஜெக்கோ டிரைவர் ரிலீஸஸை கிளிக் பண்ணுங்க. இதில் ஜெக்கோ டிரைவரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதுலேயும் நமக்கு லினக்ஸ், மேக் ஓஎஸ், விண்டோஸ் இதில் 32, 64 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸ் லொகேஷனில் ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போதைக்கு என்னோட மிஷினில் F:/ல அந்த exe ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா chrome driver.exe, jekko driver.exe இந்த 2 அப்ளிகேஷன் தான் F:/ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன் கரண்டாக. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஜிப் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த லொக்கேஷனில் இந்த 2 exe ஃபைலையும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பைச்சாமில் நம்மளோட ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டில் செலினியம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நமக்கு வேணுங்கிற ப்ரௌசர், எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ரௌசருக்கான exe ஃபைலை காப்பி பண்ணி ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ கரண்ட்டாக என்னோட ப்ராஜெக்டில் செலினியம் டெமோன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜ்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் Selenium 1 intro அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நாம ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் செலினியம்ங்கிற பேக்கேஜ்லேருந்து நாம் இம்போர்ட் பண்ணிக்க போகிறது வெப் டிரைவர். ஸோ வெப் டிரைவர் தான் கீ. ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இம்போர்ட் பண்ணணும். அடுத்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வெப் டிரைவர்லேருந்து நாம் ஒரு டிரைவர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிரைவர் ஈக்குவல் டு வெப் டிரைவர் டாட் க்ரோம். ஸோ க்ரோம் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால க்ரோம் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் எக்ஸிக்யூட்டபிள் பாத் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டபிள் பாத் கொடுத்து இந்த எக்ஸிக்யூட்டபிள் பாத்துக்கு F:/, லொக்கேஷன். ஸோ அந்த லொக்கேஷன்ல தான் என்னோட chrome driver.exe ஃபைல் இருக்கு. ஸோ அதை நாம லோட் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம வெப் பேஜ். ஸோ இப்போ நான் வந்து URL வந்துட்டு google.com ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த google.com இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ URL அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இதுல https://google.com. ஸோ இந்த URL வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ driver.get உங்களோட URL, அதாவது எந்த வெப்பேஜ்க்கு நீங்கள் லோட் பண்ணணுமோ அந்த வெப்பேஜை பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம google.com கொடுத்துருக்கோம், அதனால கூகுளுக்கு நேவிகேட் ஆகும். இப்போ இந்த அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே டெப்ளிகேஷன் வார்னிங் தான் ஷோ பண்ணும். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். சர்வீஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ 4ல, அதாவது செலினியம் 4ல சர்வீஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டபிள் பாத் அப்படிங்கிற யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் செலினியம் 3ல. அது இப்போ டெப்ளிகேட் பண்ணிட்டு சர்வீஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ சர்வீஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.
இப்போ ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டபிள் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்க எல்லாம் google.com நேவிகேட் ஆயிருக்க. இங்க பார்த்தோம்னா Chrome is being controlled by automated test software அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கா. இந்த ப்ரௌசர் இப்போ ஆட்டோமேஷன் மூலமா நாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை இந்த மாதிரி நம்ம மேனுவலா க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா இங்க driver.close அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிட்டு அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இங்கே google.com நேவிகேட் ஆகுது. நேவிகேட் ஆனோன்னா இம்மிடியேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு அது உள்ள ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போ எக்ஸிகியூஷனை நாம கொஞ்சம் டிலே பண்ணணும் அப்படின்னா நாம time.sleep அப்படின்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ time.sleep கமாண்டை யூஸ் பண்றதுக்கு டைம் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் டைம். இந்த டைம் பேக்கேஜ்ல ஒரு மெத்தட் இருக்கு ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்லீப்ல செகண்ட்ஸ் இப்போ நம்ம 10 பாஸ் பண்ணோம்னா 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். 16 பாஸ் பண்ணோம்னா 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம். இன்கேஸ் உங்களுக்கு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா நீங்க 600 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 600 செகண்ட்ஸ் 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாம ஜஸ்ட் 10 மட்டும் பாஸ் பண்றேன். ஸோ 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அது க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் அதுவே க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆயிட்டு இன்னொரு 10 செகண்ட்குள்ள க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம்னா ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0. இதுல வேற எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை, ஜஸ்ட் டெப்ரிகேஷன் வார்னிங் மட்டும் தான் இருக்கு. இன்கேஸ் இந்த டெப்ரிகேஷன் வார்னிங்கும் இல்லைன்னா இங்க எந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்காது. ஏன்னா நம்ம கன்சோல்ல எதையும் பிரிண்ட் பண்ண சொல்லலை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதாவது பிரிண்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னா இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டிரைவர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டைட்டில், இந்த பேஜோட டைட்டில் என்னவோ அதை கெட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்லாம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். டைட்டில் :டாட் ஃபார்மேட் driver.title. ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா இங்கே நமக்கு அவுட்புட்டா இந்த பேஜோட டைட்டில் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டைட்டில் கூகுள் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஆஃப்டர் 10 செகண்ட் இந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸிட் கோட் 0 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டா ஸ்டாப் ஆயிடும். ஸோ எக்ஸிட் கோட் 0. ஸோ எக்ஸிட் கோட் இன்கேஸ் 1னா ஏதோ எரரோட ஸ்டாப் ஆயிருக்குன்னு அர்த்தம். எக்ஸிட் கோட் 0னா எந்த எரரும் இல்லாம ஸ்டாப் ஆயிருக்கு. இன்கேஸ் நீங்க இந்த குரோம் ஆப்ஜெக்ட்க்கு பதிலா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிரைவர் ஆப்ஜெக்ட்ல நாம WebDriver.chromeக்கு பதிலா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுங்க. இதோட எக்ஸிக்யூட்டபிள் பாத்லையும் நம்ம அந்த ஜெக்கோ டிரைவர் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதோட பாத்தை நாம பாஸ் பண்ண வேண்டியதான். ஸோ jecodriver.exe இதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ டிரைவர் ஆப்ஜெக்ட்ல ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கு. driver.get யூஆர்எல்ல google.com பாஸ் பண்றோம். அதே மாதிரி அதோட டைட்டில் எடுத்து ரிட்டர்ன் பண்ணோம். 10 செகண்ட்ஸ் கழிச்சு இந்த டிரைவர் ஆப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகணும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இங்க நமக்கு ஷோ பண்ணும். ஸோ WebDriver ஃபயர்ஃபாக்ஸ் jecodriver.exe லோட் ஆகுது. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் வந்து என்னோட மிஷினில் கொஞ்சம் ஏதோ ஃபால்ட்டாக இருக்குது. ஸோ லிட்டில் பிட் ஓல்டர் வெர்ஷன் நினைக்கலாம். ஸோ அதனால் நேவிகேட் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ உங்களோட மிஷினில் நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அவுட்புட் கிடைச்சிடும். ஓகே, ஆனால் கம்பேரிங் வித் ஃபயர்ஃபாக்ஸ் அண்ட் க்ரோம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் லிட்டில் பிட் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் மாற்றுறது மூலமாகவே ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரொம்ப டைம் எடுக்குதுங்கிறதுனால. இந்த லைனில் நாம driver.title இதை மட்டும் நாம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதை தவிர மிச்சம் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கெட்டுங்கிறது நேவிகேட் பண்ணுறதுக்கான ஒரு பில்டின் மெத்தட். எந்த யூஆர்எல் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த யூஆர்எலுக்கு நேவிகேட் ஆகிடும். அண்ட் time.sleepங்கிறது 10 செகண்ட் வெயிட் பண்ணுறதுக்கானது. க்ளோஸ்ங்கிறது இந்த டிரைவர் ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட். ஸோ இப்போ இந்த driver.title அப்படிங்கிறது எப்படி இந்த கூகுள்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இந்த google.comக்கு ஒரு வெப்பேஜ் இருக்கும். ஸோ HTML அப்ளிகேஷன் இருக்கும். அந்த HTML அப்ளிகேஷன்ல ஹெட்ல டைட்டில்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கூகுள் போகலாம். google.com போய்க்கோங்க. இந்த google.comோட ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வியூ பேஜ் சோர்ஸ் இன்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கூகுள்னு சொல்லி அதோட டைட்டில் டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த டேப் ஆப்ஷன்ல அதோட லோகோ பக்கத்துல கூகுள்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனுக்கான டைட்டில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். ஸோ ஒவ்வொரு வெப்பேஜ்க்குமே இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு எடுத்து ஷோ பண்ணியிருக்கு. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா வியூ பேஜ் சோர்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த கூகுள் அப்ளிகேஷனோட என்டையர் HTML ஃபைலும் இது ஷோ பண்ணும்.
ஸோ இதில் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து டைட்டில் டேக். ஸோ இந்த டைட்டில் டேக்ல பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஷோ பண்ணுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேற ஏதாவது அஃபிஷியல் வெப்பேஜ், ஸோ python.org இதுதான் நம்ம பைத்தானோட அஃபிஷியல் வெப்பேஜ். இதோட டைட்டில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணி வி பேஜ் சோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதோட சோர்ஸில் டைட்டில் செக் பண்ணுவோம். ஸோ டைட்டில் ஸ்ட்ரிங் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. வெல்கம் டு python.org இதுதான் வந்து இந்த பைத்தான் அப்ளிகேஷனுக்கான யூஆர்எல். இப்போ நம்ம இந்த யூஆர்எல்லை பாஸ் பண்ணுவோம். python.org இதை நாம பாஸ் பண்ண போகிற இந்த அப்ளிகேஷனில் யூஆர்எல்லாம் ஈக்குவல் டு python.org இதை பாஸ் பண்ணுறோம். ஸோ கோடில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. முன்னாடி google.com கொடுத்துருந்தோம், அதனால அதோட டைட்டிலாம் கூகுள் ரிட்டர்ன் பண்ணிருந்துச்சு. இப்போ python.org பாஸ் பண்ணுறோம். இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு பைத்தான், அது நமக்கு இப்போ அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ பைத்தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து 10 செகண்ட் கழிச்சு க்ளோஸ் ஆயிடும். இங்கே டைட்டில் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு python.org. அடுத்து நாம நேவிகேஷன் கமாண்ட்ஸ் எப்படி அந்த விண்டோஸ் அந்த ஹேண்டில் பண்றது, வெயிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.